ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு லெமன், ஒரு துண்டு இஞ்சி, 3 ஏலக்காய், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஜிஞ்சர் தோல் சீவி இப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. தோலோட கட் பண்ணி இப்படி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. தோல் சீவின இஞ்சை இந்த உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, தட்டி வச்சுருக்கிற 3 ஏலக்காய், அப்புறம் பீஸாக நறுக்கி வச்சுருக்கிற எலுமிச்சைப்பழம் தோலோடு போட்டு நல்லா கொதிக்க விடணும். லெமனோட கசப்புத்தன்மை அதில் ஃபுல்லாக இறங்கணும். அந்தளவுக்கு லெமன் நல்லா வெந்து வரணும். அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லெமன், நாட்டு சர்க்கரை, தட்டின இஞ்சி, தட்டின ஏலக்காய் எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் லெமன் தோலில் இருக்கிற கசப்புத்தன்மை ஃபுல்லாக இறங்கும். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த லெமன் டீயில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த லெமன் டீயை போட்டு ஒரு 11 o'clock போல் குடிக்கலாம். டெய்லி 1 கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உடம்பில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் டிசால்வ் ஆகிடும். இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த லெமன் டீ குடிக்கலாம். ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த லெமன் டீ நல்லது. சுகர் இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளைன் டீயாகவும் குடிக்கலாம். லெமன் டீ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருப்பீங்க. சப்ஜா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின் வச்சு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அது எவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த லெமன் டீயும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா 1 வீக் அதுவும் சப்ஜா சீட்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்கும், 1 வீக் லெமன் டீ அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். இப்போ லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு கிளாஸில் ஊற்றி சுட சுட சிப் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. சீக்கிரமே உடம்பு இளைக்கும். அதுவும் ஆரோக்கியமான முறையில் இளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் பண்ண நான் இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போதும் ஹாட் வாட்டர் குடிங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் சீக்கிரம் கரைய அது ரொம்ப உதவும். பட் வெளியில் போயிட்டு வரும்போது ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த டைமில் நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். பட் எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஹாட் வாட்டர் போட்டு நல்லா சிப் பண்ணி அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிரும். வெயிட் லாஸ் ஆகும். இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வாக்கிங் போக சொல்லி எல்லா டாக்டரும் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டெய்லி 20 மினிட்ஸ் வாக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எல்லாராலையும் அது முடியுதா என்னங்கிறது தெரியல. பட் ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் இருக்கிற ஷாப்க்கெலாம் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, பைக் யூஸ் பண்ணாமல் நடந்தே போய் அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் டிசால்வ் ஆகி
வெயிட் லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு கூட பைக் யூஸ் பண்ணுறாங்க, போத் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நடந்தே போய் பழகிக்கிட்டோன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஈஸியாக, அதுவும் ஒரு வாக் மாதிரி தான். அதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா வெயிட் லாஸ் டிப்ஸ் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.